இங்கே நம்பிக்கை என்பது விளக்கத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று சொன்னோம். இப்பொழுது விளக்கத்தை விடுத்து வெறும் நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இதுவே மாறிவிட்டது. அப்ப என்ன ஆகும் சமுதாயம்? சமுதாயம் மீண்டும் அது அதன் ஆசை வயப்பட்டு பொருள் வயப்பட்டு அங்கு போய் முட்டி மோதி நிற்கக்கூடிய நிலைதான் நடக்கும். ஏன் இதெல்லாம் நடக்கிறது என்று கேட்டால், அது ஒருவருடைய பேராசை, தான் ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்ற பேராசை. அப்படி இருக்கக்கூடிய ஆசிரியர் அந்த நம்பிக்கையை மட்டும் சொல்லி விளக்கத்தை சொல்ல மாட்டார். இதுதான் இன்றைய பக்தி மார்க்கத்தினுடைய நிலை. அதே நிலை இந்த ஞான மார்க்கத்துக்கும் வந்துவிட்டது. ஆக இன்று யாரும் செயல் விளைவு தத்துவத்தை பேசுவதில்லை, கர்மவினை தத்துவத்தை பேசுவதில்லை, அதில் இருக்கக்கூடிய உண்மையை சொல்வதில்லை. சொன்னால் அவருக்கு மக்களுக்கு பயமாக இருக்கிறது, அவர்கள் வரமாட்டார்.